beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா what's going on in their mind and heart. அவங்க மைண்டில் என்ன போயிட்டுருக்கு, அவங்க ஹார்ட்டில் என்ன போயிட்டுருக்கு, மைண்ட் விசஸ் ஹார்ட் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். Do like my videos, do subscribe my channel. Take a deep breath, relax. உங்கள் லவ்ட் ஒன்னை திங்க் பண்ணிக்கோங்க. Say this person name 3 times. 1, 2, 3. Got it. See this. They are admiring you. Wow. Firstly, unexpected bond. நீங்கள் இந்த கனெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த பாண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக க்ரியேட் ஆயிருக்கு. பிஃபோர் நீங்கள் உங்கள் பர்சனை இவ்வளோ லவ் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் 2 பேருக்கும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் க்ரியேட் ஆகும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டட் பாண்ட் இருந்தாலும் இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பாண்டை அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. இந்த பாண்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. என்னன்னா உங்கள் லவ்டு ஒன், உங்கள் லவ்டு ஒன் தான் இந்த பாண்டிங்க்கு ஸ்ட்ரென்த். உங்கள் லவ்டு ஒன் இந்த அன்எக்ஸ்பெக்டட் பாண்ட் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா எமோஷ்னலி அண்ட் லவ்லி. இந்த பாண்ட் உங்கள் லவ்டு ஒன் பில்ட் பண்ணது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள் லவ்டு ஒன்னோட மைண்ட் செட் பார்க்கலாம். தேர் மைண்ட் ரைட் நவ், தேர் மைண்ட் இஸ் ட்ரேசிங் யுவர் லவ். தே கேனாட் நேம், காண்ட் லேபிள் இட். இது என்னன்னா கரண்ட்லி உங்கள் லவ்டு ஒன் மைண்ட் திங்கிங் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்களே டுவர்ட்ஸ் யூ, அவங்களுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது தெரியல. அவங்க மைண்டில் ரன் ஆகிட்டுருக்க திங்கிங் அண்ட் லவ், தே காண்ட் எக்ஸ்ப்ரெஸ் இட் இன் த வேர்ட்ஸ். அவங்க மைண்டில் ரன் ஆகிட்டுருக்க லவ்க்கு அவங்களுக்கு என்ன நேம் லேபிள் பண்ணுறது தெரியல. அந்த ஃபீலிங்ஸை உங்கள் லவ்டு ஒன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அண்ட் தென் டிஸ்கிரைப் பண்ண முடியல. அவங்க ஃபீல் பண்ணுறது அவங்க உங்ககிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், டிஸ்கிரைப் பண்ணுறேன். அவங்க மைண்டில் ஒரு ஸ்பெஷல் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க டுவர்ட்ஸ் யூ. ஒரு ஸ்பெஷல் லவ் ஸ்டோரி மெமரிஸ் அவங்க மைண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. கரண்ட்லி உங்கள் லவ்டு ஒன் மைண்ட் ஒரு ஸ்பெஷல் லவ் ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. குட் பி யுவர் ஹக் அண்ட் கிசஸ். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ரொமான்டிக் மூமெண்ட் உங்கள் லவ்டு ஒன் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி அ ஃபோர்ஹெட் கிஸ், ஹேண்ட் கிசஸ். அந்த ரொமான்டிக் மூமெண்ட் உங்கள் லவ்டு ஒன் கூட டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கு. ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டாக அவங்களுக்கு இருந்திருக்கு. உங்கள் லவ்டு ஒன் லவ் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் யூ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்டென்ஸ் லவ். உங்கள் லவ்டு ஒன் ரொமான்டிக் பர்சன் இல்லை. பட் உங்கள் லவ்டு ஒனுக்கு அந்த மூமெண்ட்ஸ் ஸ்பெஷலாக இருந்திருக்கு. உங்கள் லவ்டு ஒன் மைண்ட் ஃபுல் ஆஃப் மெமரிஸ், லவ். See this ரெக்கார்ட் ஆயிடுச்சு. The way you hold their hands tightly, gently. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறப்போ கூட அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க சேஃப் பர்சன் கூட இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் டச் உங்கள் லவ்டு ஒனுக்கு செக்யூராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மாம் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறப்போ, மாம் கூட இருக்கப்போ, மாம் கேரிங் நமக்கு எப்படி இருக்கும்? சேஃப் அண்ட் செக்யூர், ரைட்?
சேம் உங்கள் லவ்டு ஒனுக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே அவங்க மைண்டில் ரன் ஆயிட்டுருக்கு. அண்ட் தென் வாய்ஸ் கம்ஃபர்ட்ஸ் தெம். இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லவ்டு ஒன் நெகட்டிவாக இருக்கப்போ, சேடாக இருக்கப்போ, ஓவர் திங்க் பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒனுக்கு நீங்கள் பேசுகிறது, உங்கள் வாய்ஸ் வந்து அவங்கள கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிது. நீங்கள் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருந்திருக்கீங்க, சேஃபான ஃபீலிங்ஸும் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. You and your loved one voice soft, sweet and gentle-ஆக இருக்கலாம். நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை கன்சோல் பண்ணுறது, அவங்கள கேர் பண்ணுறது, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்க ஓவர் திங்க் பண்ணுறப்போ, நெகட்டிவாக இருக்கப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்க மூடை சேஞ்ச் பண்ணுறது, ஒரு கம்ஃபர்ட். உங்ககிட்ட பேசுகிறப்போ உங்கள் லவ்டு ஒனுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஃபீல் ஆகுது. உங்கள் லவ்டு ஒன் சேடாக இருக்கப்போ, டல்லாக இருக்கப்போ, ஓவர் திங்க் பண்ணுறப்போ உங்ககிட்ட தான் அவங்க ஃபர்ஸ்ட் பேசியிருப்பாங்க. நீங்கள் அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஈஸியாக ஒரு பர்சன் கிட்ட கம்ஃபர்ட் நமக்கு வராது. பட் உங்கள் லவ்டு ஒனுக்கு ஈஸியாக அந்த கம்ஃபர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பிஃபோர் ஐ சேட், அவங்க மைண்டில் ஸ்பெஷல் லவ் ஸ்டோரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ரன் ஆகிட்டுருக்கு. வாவ், பியூட்டிஃபுல். உங்கள் லவ்டு ஒன்னோட லவ் லாங்குவேஜ் லாங்கிங். லாங்கிங் வந்து உங்கள் லவ்டு ஒன்னோட சைலண்ட் லவ் லாங்குவேஜ். டுவர்ட்ஸ் யூ உங்கள் லவ்டு ஒன் லாங்கிங்காக இருக்காங்கன்னு உங்ககிட்ட அவங்க ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட்டிங். உங்களுக்காக வெயிட் பண்ணுறது, உங்கள் ஆன்லைன் செக் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறது. இமேஜின் உங்கள் லவ்டு ஒன் அவங்க ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அட் நைட் டைம். தே டோன்ட் டெக்ஸ்ட் யூ, பட் அவங்க ஜஸ்ட் உங்கள் சேட் ஓப்பன் பண்ணுவாங்க அகெயின் அண்ட் அகெயின். உங்கள் ப்ரொஃபைல் அவங்க பார்ப்பாங்க, சேட் ரீட் பண்ணுவாங்க. அட்டாச்மெண்ட், ஆல்வேஸ் உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட அட்டாச்சாக இருப்பாங்க. ஸ்வீட் பெயின், உங்களுக்காக வெயிட் பண்ணுறது. நீங்கள் எப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. லாங்கிங், உங்கள் லவ்டு ஒன் இது எல்லாமே உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தூங்குறப்போ உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, உங்கள் நேம் திங்க் பண்ணுறது, உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறது, இது எல்லாமே உங்கள் லவ்டு ஒன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு உங்கள் லவ்டு ஒன் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட ஷோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஐம் ஷியோர். உங்கள் லவ்டு ஒன் எமோஷ்னலி வீக், பட் உங்ககிட்ட எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு போர்ட்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் லவ்டு ஒன் லவ் லாங்குவேஜ் லாங்கிங், இட்ஸ் கிளியர், தெர் இஸ் நோ டவுட். அவங்க லவ் லாங்குவேஜ் லாங்கிங் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் யோர் ரீடிங். அண்ட் தென் வைப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் லவ்டு ஒனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர், கால் பண்ணுறதுக்கு பிஃபோர் உங்கள் லவ்டு ஒன் திங்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக அவங்க திங்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கால் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட் நான் ஒன்று திங்க் பண்ணு. உங்கள் கூட இருக்கப்போ, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ உங்கள் லவ்டு ஒன் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணியிருக்காங்க, வைப்ரேட்டிவ். சோல் டு சோல் கனெக்ஷன். லிட்டில் சர்ப்ரைசஸ், நீங்கள் உங்கள் லவ்டு ஒனுக்கு பண்ணுற லிட்டில் சர்ப்ரைசஸ் கூட உங்கள் லவ்டு ஒன் கூட டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், லிட்டில் சர்ப்ரைசஸ், கிஃப்ட் அவங்களுக்கு திங்கிங்கில் இருக்காது. நோ, நாட் லைக் தட். இந்த பர்சனுக்கு அந்த ஒரு மொமெண்ட் ஸ்பெஷலாக இருந்திருக்கு, ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் லவ்டு ஒன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, தட்ஸ் இட். அந்த மெமரிஸ் அவங்க மைண்டில் ஸ்டோர் இல்லாமல் இருக்காது, அவங்க கூட டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கு.
நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்கள் லவ்டு ஒன் கூட டீப்பாக கனெக்ட் ஆயிருக்கு. நோ வரிஸ். affect see this affection and attention. Difference between affection and attention. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அஃபெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஃபெக்ஷனுக்கு நிறைய மீனிங் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நான் உங்களுக்கு உங்கள் லவ்டு ஒன்னோட அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட பேசுகிறப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் ஆர் நோட்டீஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். இப்போது இதை கேட்குறப்போ கூட உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம். உங்கள் லவ்டு ஒனுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ அவங்க உங்ககிட்ட பேசுகிறப்போ உங்கள் லவ்டு ஒன் வாய்ஸ் டோன் ஜென்டில் அண்ட் காம். அவங்க வாய்ஸ் சாஃப்டாக இருக்கும், ஜென்டிலாக இருக்கும், காமாக இருக்கும். ஒன்லி யூ. அதர் பர்சன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்கக்கிட்ட அவங்க வாய்ஸ் டோன் அப்படி இருக்காது. See this. They smile secretly when they think of you. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை திங்க் பண்ணுறப்போ நீங்களும் சீக்ரெட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட ஸ்மால் திங்ஸ், ஸ்மால் இஷ்யூஸ், சம்திங் எல்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸ்டில் உங்கள் லவ்டு ஒன் அதை மறந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னது ஸ்மாலாக இருக்கலாம், பட் உங்கள் லவ்டு ஒனுக்கு ஸ்மால் இல்லை. நீங்கள் இப்போ கேட்டால் கூட உங்கள் லவ்டு ஒன் அதை சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட இது ஷேர் பண்ணலை, உனக்கு இது தெரியுமா, அந்த டே அந்த டேட் கரெக்டாக உங்கள் லவ்டு ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டீட்டெயில்டாக அவங்களுக்கு அது தெரியும். அவங்க கூட அது கனெக்டட் ஆயிருக்கு. உங்கள் லவ்டு ஒன் ஓப்பன்லி அவங்க லவ் உங்ககிட்ட ஷோ பண்ண மாட்டாங்க. அவங்க கேரிங்கில் உங்ககிட்ட ஷோ பண்ணுவாங்க. அட்டென்ஷன். உங்கள் லவ்டு ஒன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தான் அவங்க தருவாங்க. சடன்லி பிஹேவியர் சேஞ்சஸ் உங்கள் லவ்டு ஒன் லைஃப்பில் வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. இட்ஸ் வை உங்களுக்கும் உங்கள் லவ்டு ஒனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. பட் ரைட் நவ் இந்த ரிலேஷன்ஷிப் டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு, ப்ரோக்கன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் குட் நியூஸ் என்னன்னா, ஸ்டில் உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் ஃபீலிங்ஸ், தாட்ஸ், லவ் ஸ்ட்ராங்காக இருக்குது. யுவர் ஜோக்ஸ், லிட்டில் சேட்ஸ், ஸ்மால் கேரிங், குட் நைட், குட் மார்னிங், வேர் ஆர் யூ, ஸ்லீப் வெல், டேக் கேர், ரீச்டு ஹோம். நீங்கள் பண்ணுற ஸ்மால் கேரிங் கூட உங்கள் லவ்டு ஒனுக்கு ஸ்பெஷலாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது உங்கள் லவ்டு ஒனுக்கு. இது எல்லாமே உங்கள் லவ்டு ஒன் கரண்ட்லி மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஃபன்னி டாக்ஸ், லிட்டில் சேட்ஸ், ஸ்மால் கேரிங், குட் நைட், குட் மார்னிங் டெக்ஸ்ட் கூட உங்கள் லவ்டு ஒன் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட்லி உங்கள் லவ்டு ஒனுக்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு, கேர் பண்ணுறதுக்கு அவங்க லைஃப்பில் யாருமே இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில். உங்களை ஈஸியாக இரைஸ் பண்ண முடியாது அவங்க தாட்ஸில் இருந்து. உங்கள் லவ்டு ஒன் கூட நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. உங்கள் லவ்டு ஒன் மைண்டில் இவ்வளோ லவ் ரன் ஆகிட்டுருக்கு, ஸ்பெஷல் லவ், பியூட்டிஃபுல் லவ் ரன் ஆகிட்டுருக்கு கரண்ட்லி. அவங்களுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. See this. Their mind and heart are drawn to you. For example, அவங்க மைண்ட் அண்ட் ஹார்ட் நேச்சுரலி உங்கள் கூட கனெக்ட் ஆகுது. உங்கள் லவ்டு ஒன் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறது இல்லை. நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நேச்சுரலி உங்கள் லவ்டு ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட் உங்கள் கூட கனெக்ட் ஆகுது. வெரி ஜென்யூன் பர்சன். நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்க பர்சன் பாசிங் க்ளவுட்ஸ் இல்லை. எனக்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல உங்கள் லவ்டு ஒன்னோட ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. நான் உங்களுக்கு 50% தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் அவங்க ஃபீலிங்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். another 50%
இப்போ நான் எக்ஸ்பிரஸ் பண்ணதே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ another 50% எப்படி இருக்கும்? ஜஸ்ட் திங்க். உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட ப்ளேஃபுல்லாக இருந்திருப்பாங்க, சைல்டிஷ். உங்ககிட்ட மட்டும் அவங்க சைல்டிஷாக இருந்திருப்பாங்க. திஸ் பர்சன் லவ்ஸ் யுவர் சைல்டிஷ். உங்கள் சைல்டிஷ் பிஹேவியர் உங்கள் லவ்டு ஒனுக்கு அட்ராக்ட் ஆயிருக்கு. உங்ககிட்ட நீங்கள் எதோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்டு ஒன் கிட்ட நீங்கள் பேசினதுக்கு ஆஃப்டர் நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கம்ஃபர்ட், ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்டு ஒன் மைண்ட் செல்ஃபிஷாக இருக்குது. நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்கன்னு உங்கள் லவ்டு ஒனுக்கு தெரியும். பட் உங்கள் லவ்டு ஒன் சைலண்ட்டாக இருக்காங்க. நோ ஆக்ஷன்ஸ். உங்கள் பர்சனாலிட்டியும் உங்கள் லவ்டு ஒன் பர்சனாலிட்டியும் சிமிலராக இருக்காது. டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். பாஸ்ட்டில் ஸ்வீட் மெமரிஸ் இருந்திருக்கும்ல உங்களுக்கும் உங்கள் லவ்டு ஒனுக்கும். ஸ்வீட் மெமரிஸ். அந்த ஸ்வீட் மெமரிஸ் உங்கள் லவ்டு ஒன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஸ்வீட் மெமரிஸ் உங்கள் லவ்டு ஒன் ரிப்பீட்டட்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டே என்ன டே உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஸ்வீட் மெமரிஸ் ஷார்ட்டாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் லவ்டு ஒன் என்ஜாய் பண்ணியிருக்காங்க வைல் வாக்கிங் டுகெதர். நீங்கள் 2 பேரும் வாக் பண்ணுறது டுகெதர். நீங்கள் உங்கள் பர்சனல் ஸ்டோரி உங்கள் லவ்டு ஒன் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பாஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ், ட்ரீம். உங்கள் லவ்டு ஒனுக்கு இந்த மாதிரி அவங்க லைஃப்பில் யாரும் ஷேர் பண்ணதில்லை. நீங்கள் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லவ்டு ஒனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஒரு ஃபீல். நீங்கள் உங்கள் பர்சனல் ஸ்டோரிஸ் சம்திங் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒன் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை ட்ரஸ்ட் பண்ணுறதுனால தானே அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் லவ்டு ஒன் இது தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லாயலாக இருக்கணும், ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும் நம்ம லவ்டு ஒனுக்கு. எவ்ரி டைம் நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒனுக்கு இது தான் அவங்க திங்கிங்கில் ஃபர்ஸ்ட் வரும். See this. This person wants to give you a flower, a red rose. நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண டே ஆர் உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ண டே ஸ்டில் உங்கள் லவ்டு ஒன் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அகெயின் அந்த டே அவங்க ரீக்ரியேட் பண்ணணும்னு உங்கள் லவ்டு ஒன் நினைக்கிறாங்க. ஆனிவர்சரி, பர்த்டே, ரீசெண்ட்லி, அப்கமிங் டேஸ். அவங்க ஃபேமிலி கிட்ட உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இன்ட்ரோ பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் அவங்க மைண்டில் ரன் ஆயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்குல்ல உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் மேலே, அந்த ஸ்பார்க், அந்த அட்ராக்ஷன், பியூர் அட்மைரேஷன். உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை உங்கள் லவ்டு ஒன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஜஸ்ட் ஃபீல் இட். உங்களை ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ணுறப்போ, உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணப்போ தி காண்ட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்திருக்கு. கரண்ட்லி உங்கள் லவ்டு ஒன் கொஷனிங் தெம்செல்ஸ். இதெல்லாம் ஏன் அவங்க மைண்டில் ரன் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் ஏன் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் இந்த தாட்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியல இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து. தேர் மைண்ட் கீப்ஸ் நோட்டீஸிங் யூ. உங்கள் தாட்ஸ் இன்ஸ்டன்ட்லி உங்கள் லவ்டு ஒன்னை க்ரேஸியாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. க்ரேஸி லவ், மேட் லவ். நீங்கள் க்ரேஸி லவ் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் லவ்டு ஒன் கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. அவங்களும் க்ரேஸி லவ் கரண்ட்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லவ்டு ஒன் நார்மலாக இருப்பாங்க. உங்கள் தாட்ஸ் வந்து அப்புறம் தி காண்ட். உங்களை இமேஜின் பண்ணுறத உங்கள் லவ்டு ஒன்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு பி வித் யூ. அவங்க மைண்ட் உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் தாட்ஸ் அண்ட் மெமரிஸ் லவ் அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரா லவ் உங்கள் லவ்டு ஒனுக்கு அவங்க மைண்ட் சென்ட் பண்ணிகிட்டே இருக்குது. உங்கள் தாட்ஸ் வரப்போ உங்கள் லவ்டு ஒன்னால் இக்னோர் பண்ண முடியாது. உங்களை இமேஜின் பண்ணாமல் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி உங்கள் லவ்டு ஒன் ஸ்டாப் பண்ண நினைக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்க நினைப்பாங்க. ஏன் அவங்க சம்டைம்ஸ் நினைக்கிறாங்கன்னா, உங்கள் தாட்ஸ் அவங்கள டீப்பாக கனெக்ட் பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒன்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியல. மென்டலி அவங்க ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. தட்ஸ் வை. லெட்டர் BDHIK. நெக்ஸ்ட் உங்கள் லவ்டு ஒன்னோட ஹார்ட், தே ஹார்ட் பார்க்கலாமா? பிஃபோர் ஐ சேட் உங்கள் லவ்டு ஒன் மைண்டில் என்ன திங்கிங் இருக்குது டுவர்ட்ஸ் யூ லவ்.
உங்கள் லவ்டு ஒன் மைண்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்கள் லவ்டு ஒன்னோட ஹார்ட் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு? லவ்டு ஒன்னோட இன்னர் வாய்ஸ், உன்னை இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன் இப்போ எங்க இருக்காங்க? உங்க லவ்டு ஒன்னோட இன்னர் வாய்ஸ் இது. உங்க லவ்டு ஒன் ஹார்ட் வந்து உங்க கூட இமீடியட்லி கனெக்ட் பண்ணணும்னு உங்க லவ்டு ஒன்னை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. பட் உங்க லவ்டு ஒன் மைண்ட் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஃபீல் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க லவ்டு ஒன் நோ ஆக்ஷன்ஸ் அண்ட் செல்ஃபிஷாக இருக்காங்க. இன் திஸ் ரிலேஷன்ஷிப் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கு. சம்டைம்ஸ் உங்கள் லவ்டு ஒன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. உங்கள் லவ்டு ஒன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ, லாஃப் வித் ஃப்ரெண்ட்ஸ், சடன்லி உங்கள் நேம் உங்கள் லவ்டு ஒன் மைண்டில் கிராஸ் ஆகுது. நோ ரீசன். அப்படியே உங்கள் லவ்டு ஒன் ஃப்ரீஸ் ஆகுறாங்க. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை திங்க் பண்ணிட்டு இருக்கப்போ உங்கள் லவ்டு ஒன் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட்லி நீங்கள் இப்போது உங்கள் லவ்டு ஒன்னை திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமில், அந்த டைமில் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது நீங்கள் இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அவங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது சடன்லி. அவங்க மைண்ட் ஜஸ்ட் திங்க் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கு, அவங்க ஹார்ட் ஃபீல் பண்ணிட்டுருக்கு. They have secret feelings for you, only they can feel it. For example, உங்கள் லவ்டு ஒன் ஃபீலிங்ஸ் சீக்ரெட் புக். அந்த சீக்ரெட் புக் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். என்ன சீக்ரெட் புக்? ஜஸ்ட் ஓப்பன் தேர் ஹார்ட், தட்ஸ் இட். டெஃபினெட்லி உங்கள் லவ்டு ஒன் அவங்க சீக்ரெட் ஃபீலிங்ஸை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. உங்கள் லவ்டு ஒன்னால மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ண முடியும். அவங்க சீக்ரெட் ஃபீலிங்ஸ். தி ஹார்ட் ஃபாலோஸ் யுவர் ஹாப்பினஸ். உங்கள் ஹாப்பினஸ் தான் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு பிக் சக்ஸஸ் அண்ட் பிக் ஹாப்பினஸ். உங்கள் லவ்டு ஒன் டீப் இன்சைடில் நடந்துட்டுருக்க லவ் எப்படி இருக்குன்னா லவ் வார் மாதிரி இருக்குது. உங்கள் லவ்டு ஒன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்க ஹார்ட்டில் இருக்க ஃபீலிங்ஸ்க்கும் உங்கள் லவ்டு ஒன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்க மைண்டில் ரன் ஆகிட்டுருக்க ஃபீலிங்ஸ்க்கும் உங்கள் லவ்டு ஒன்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த பர்சன் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க. எவ்ரி டைம் உங்கள் லவ்டு ஒன் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுறப்போ உங்கள் லவ்டு ஒன் அவங்க ஹைஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. they close their eyes. இந்த கனெக்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகலை, அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ்னு அவங்க விஷனில் ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் ஆகும் அந்த வேர்டு. அகெயின் நீங்கள் ரீகனெக்ட் பண்ண போகிறீங்கன்னு அவங்க ஹார்ட் அவங்கள இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த லவ் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டட்லி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. சம்திங் உங்கள் லவ்டு ஒன் அவங்க ஆன்லைன் வரப்போ உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு சடனாக வரும். அன்சீன் லவ். உங்கள் லவ்டு ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணுறத நீங்களும் ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் லவ்டு ஒனுக்கு டவுட் இருக்குது, அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லையான்னு. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பர்த் மந்த் ஃபெப், ஏப்ரல், ஜூன், அக்டோபர், நவம்பர் அண்ட் மார்ச். This person could be Pisces, Aries, Leo, Taurus, Capricorn and Virgo. Date of birth 19, 21, 23, 17, 14 and 26. Birth year 1998, 1999, 2000, 2002. Guys, their mind and heart still loves you. இட்ஸ் கிளியர், தெர் இஸ் நோ டவுட். இந்த வீடியோ உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய் வித் லவ் அண்ட் லைட் மை டியர் ஸ்வீட் ஹார்ட்ஸ்.